மக்களே, ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே குதூகலிக்கிறானுங்க, பொங்குறானுங்க. என்னடா ஜனநாயகன் லீக் ஆயிச்சாமே, என்னடா அவள் தானா உங்க படம் பிளாப்பா? எழுதி வச்சுக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் டே எப்படி ஃபர்ஸ்ட் டேவே 200 கோடி அடிக்குதா இல்லையான்னு பாரு. ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே நாங்களாம் என்ன படம் வந்து ஏதோ கதைக்காக பாக்குறோம், ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாக்குறோம்னு பாத்துட்டு இருக்கீங்களா? எங்க அண்ணனுக்காக, எங்க தளபதிக்காக நாங்களாம் இப்ப 20 வருஷம் முன்னாடி ஓடின படத்தையே இப்ப ரிலீஸ் பண்ணி ரெக்கார்டை உடச்சு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க அண்ணனோட கடைசி படத்தை சும்மா மாஸ் பண்ண மாட்டோம். எப்ப வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி, அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல், அன்னைக்குதான் எங்களுக்கு திருவிழாவே. நீங்க இன்னும் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, வெக்கமே இல்ல. இப்படிலாம் ரிலீஸ் பண்ணி ஆமாண்டா அந்த ப்ரொடியூசரு. எவ்வளவு பேரோட உழைப்பு இதுல இருக்கு தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம்னா இன்னொருத்தனோட உழைப்ப திருடுறது. இதுக்கெல்லாம் வந்து இந்த பாரு, ஆண்டவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. 23ஆம் தேதி இருக்குடி ஜனநாயகனை முடக்கலாம், ஜனநாயகனை பைரசியில விடலாம். ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஜனநாயகத்துக்கு எங்க என்ன வந்து செய்ய வேண்டியதை செய்வார். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம்ல இந்த பைரசிக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு நிறைய போர்ட்டல்ஸ் வந்து தே ஆர் நாட் ரிலீசிங் ஜனநாயகன். அவங்க வந்து ஷேர் பண்றது இல்ல, அவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ப்ளீஸ் டோன்ட் வாட்ச் திஸ் மூவி. இந்த மாதிரி ஒரு பேக் டோர் வழியா பைரசியில சீப்பா மத்தவங்க வயிற்றுல அடிச்சு இன்னொருத்தவங்களோட சந்தோஷத்தை புடிங்கி தின்னு அப்படி நமக்கு வந்து அந்த படம் பார்க்கணும் அவசியம் இல்ல. வெயிட் பண்ணுவோம், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ரிலீஸ் அன்னைக்கு தட்டுறோம், தூக்குறோம்.